இந்த வீடியோ முழுக்க முழுக்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக தான். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா தவிர்த்தரலாம். இந்தியாவோட டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன், இந்தியாவோட அதிகபட்ச உயர்ந்த பதவிக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலிமா போகிற பதவி, அதுக்கான எக்ஸாம் அப்படின்றது தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டு முடிச்சிருப்பீங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் தான் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. ஸோ நாள் கணக்கில் பார்க்குறோன்னா ஏதோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மணிக்கணக்கில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம 10 மணி நேரம்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 70 நாளைக்கு 700 மணி நேரம் தான் இருக்குது. ஒருவேளை 15 மணி நேரம்னு வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 100 மணி நேரம் இருக்குது இல்லையா? இந்த 100 மணி நேரம் தான் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸோட லைஃப்பையும் மாற்றுற மாதிரி அமையும். ஸோ அதனால் அந்த 100 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பதட்டப்படாமல் அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக செயல்படலாம் அப்படின்றத பற்றின ஒரு ஆடியோ தான் அது. சரி, முதல்ல அப்ளிகேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பதட்டம் தொத்தி இருக்கும். கொஞ்சம் இது வரைக்கும் ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றம் வந்து தொத்தி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பதற்றம் அப்படின்றது நல்ல வகையில் கொண்டு போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த பதற்றத்தினால வந்து படித்ததெல்லாம் வந்து மறக்குது, எதுலேயுமே வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கவனம் வந்து சிதையுது அப்படின்னா கொஞ்சம் அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பதற்றப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ பதறிய காரியம் சிதறும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் பதற்றம் அடைஞ்சால் நம்மளோட மூளை வந்து பார்க்குறோன்னா சரியாக வேலை செய்யாது. இது எப்போயாவது நம்ம திடீர்னு ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து பார்க்கணும் ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அணிச்சை செயல் வந்து நம்ம உடம்புல வந்து ஏற்படும். அதனால் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம என்ன நினச்சோன்னே சொல்லி தெரியாது, நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம் அந்த சூழ்நிலைக்குன்னே சொல்லி தெரியாது. அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழலில் கொண்டு வந்து விட்டுரும். கண்டிப்பாக பதட்டமடைய தேவையில்லை. ஏன்னா எப்படியும் இவ்வளோ நாள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்து படிச்சிருக்கும் பொழுது அந்த படித்த நாலேஜை வச்சு அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம திங்க் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஆரம்பித்ததுலேருந்து கண்டிப்பாக கொஞ்ச நாச்சும் வந்து நாலேஜ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இந்த உலகத்தை பற்றின ஒரு சூழல், இந்த யூபிஎஸ்சி பற்றின ஒரு ஐடியா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து நம்ம உள்வாங்கி தான் வந்து படிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக பதட்டம் அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா நிறுத்தி நிதானமாக வந்து படித்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ அவசரமாக எதுவும் படிக்க வேண்டாம், பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கருத்துக்களை வந்து உள்வாங்கி படிக்கிறது அப்படின்றது வெற்றியை தேடித்தரும். ஸோ ரெண்டாவதாக என்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா ஞாபக மறதி. அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் வந்துட்டு பார்க்குறோன்னா மறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பிரெயினில் வந்து ஒன்வேல போயிட்டுருக்கு, இப்போதைக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. புத்தகத்துலேருந்து நிறைய நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை வந்து நம்ம படித்ததை வந்து சரிதானா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து யூபிஎஸ்சி வைக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து ஒரு பிரெயினோட ஒரு கெப்பாசிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்து பேசுகிறோம். நம்மளோட ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவரோட முகத்தை நம்ம பார்க்குறோம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்கன்னு வச்சுக்கோமே. அவரோட பேரை கூட நம்ம கேட்கல அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா பார்த்தாச்சு, அந்த ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச இன்னொரு ஃப்ரெண்டை நம்ம பார்த்துட்டோம். இது இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மகிட்ட கேட்குறான், அதாவது இந்த மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், அவனை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓரளவுக்கு அடையாளம் சொல்லுவோம், கண்ணாடி போட்டிருந்தார், இந்த மாதிரி இருந்தார் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்மளை வந்து வரைய சொன்னாங்க அப்படின்னம்னா நம்மளால் முடியாது அது. ஸோ ஒருவேளை ஒரு 1000 பேரை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இந்த 1000 பேர்த்தில் வந்துட்டு அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆளையும் வந்து நிறுத்தி வச்சு இது நீங்கள் இந்த 1000 பேர்த்தில் நீங்கள் சொல்லுங்கள், இதில் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆள் வந்து இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம 1000 பேரையும் பார்ப்போம். அப்போது அந்த ஃப்ரெண்டு வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் வந்து பிரெயினோட சர்ஃபேசிங் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ படித்தது அப்படின்றது சப்ஜெக்டிவாக நம்ம படிச்சுட்டே போயிட்டு இருந்திருப்போம். ஸோ டெய்லி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய பாடங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வாங்கும் பொழுது அந்த பாடத்துக்கான கொஷின் வந்து கேட்கும் பொழுது கொஷின் பேப்பரில் அந்த கொஷினை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதை வந்து நம்ம நம்பணும், அதான் உண்மையும் கூட. ஸோ அப்போ ஞாபகம் வரும்போது ஈஸியாக வந்து எழுதிடலாம். அதனால் அது அதாவது என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணால் எதுவும் தெரியாத மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அதை நினச்சி பதட்டப்படவும் தேவையில்லை, கண்டிப்பாக ஞாபகம் வரும் அப்படின்றது தான் உண்மை. அடுத்ததாக வந்து பார்க்குறோன்னா சுவிட்ச் ஓவர் ஆகிறது. திடீர்னு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐயோ நம்ம ஜியாகிரஃபி படிக்கலையா, அப்போ அதை படிப்போம் அப்படின்ற மாதிரி அதுக்கு தேவைறது. அப்புறம் அது படிச்சுட்டு இருக்கும்போது
ஐயோ பாலிட்டி படிக்கலை அப்படின்ற மாதிரி அதுக்கு தாவறது, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸே படிக்கலை அப்படின்ற மாதிரி இதுக்கு தாவறது. இந்த மாதிரி வந்து சுவிட்ச் ஓவர் வந்து ஆகிட்டே இருக்குது. ஜம்ப் அடித்து படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்குமே ஒரு விஷயத்தை வந்து முழுசாக தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த இருக்கிற அந்த ஒரு 70 நாளில் இருக்கக்கூடிய ஒரு 700 மணி நேரத்தை வந்து பார்த்தோன்னா செக்மெண்டைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரித்து, எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்க்குறோன்னா ஒரு 10 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த 10 மணி நேரத்தை வந்து செக்மெண்டைஸ் பண்ணி ஒவ்வொரு 2 மணி நேரம் பிரித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பகுதி ஒரு 5 பீரியட் மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ 5 × 2 10 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு 2 மணி நேரமும் வந்து பார்க்கணுன்னா ஒரு சப்ஜெக்டை வந்து கவர் பண்ணலாம். ஸோ அந்த ஒவ்வொரு 2 மணி நேரம்ன்றது டிஃபைன்டு வந்து கிடையாது. நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும் அது வந்து படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுது அப்படின்ற போது கண்டிப்பாக அடுத்த சப்ஜெக்ட் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரெயின் வந்து ஒரே சப்ஜெக்டை வந்து படிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து டயர்டாகிடும். ஸோ அதனால் புது புது சப்ஜெக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பிரெயினோட செல்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து சுலபமாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நம்மளால் நிறைய விஷயங்களை வந்து கிராஸ் பண்ண முடியும், அதே சமயம் ஞாபகப்படுத்திக்க முடியும். ஒருவேளை படிக்கிறதுக்கு இடையில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். அந்த சமயத்தில் சிசாட் எக்ஸாமுக்காக மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தோன்னா போட்டு பார்த்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூடு சம்ஸ்லாம் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும் இல்லையா. இந்தியாவோட கலாச்சாரப்படி பார்க்குறோன்னா ஒரு 21 வயசுலேருந்து ஒரு 28 to 30 வயசு வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்னா கேரியரை வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடு அந்த ஒரு வயது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபேமிலி ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும், பியர் ப்ரெஷர் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாமை பற்றி ஒரு புரிதல் வந்து இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நம்ம படிக்கிறதுக்கு வந்து அர்ஜ் பண்ணலாம், நீங்கள் சீக்கிரமாக படித்து வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கலாம். அல்லது உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்றது படிக்கிறதுக்கு உகந்த சூழல் கூட இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வெற்றியாளர்களும் வந்து பார்க்குறோன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து வந்தவங்க தான். ஸோ அதை எப்படி வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சவால்களை, ஃபேமிலி சவாலாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு ஒரு நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணுறதுல தான் ஒரு வெற்றியாளரோட தகுதியே வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இருக்கும். ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் வந்து பார்க்குறோம் அப்படின்னம்னா இருக்கும். ஃபேமிலியிலேருந்து ப்ரெஷர் பண்ணுறது, நண்பர்கள் மத்தியில் வந்து ரிடிக்கூல் பண்ணுவாங்க, ஏன்ப்பா இதே படிச்சுட்ருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் இதை ஆரம்பிக்கும்போது, இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஆரம்பிக்கும்போது எந்த ஒரு மனநிலையில் வந்து இருந்து ஆரம்பிச்சிங்களோ அதை நினச்சி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சிலையை நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோமே, அந்த சிலை வந்துட்டு ஒரே அடி அடித்த உடனே உளியில் அடித்த உடனே அது வந்து சிலையாகிடாது. நம்ம அதுக்கு வந்து ஒரு 1000 டைம் வந்து அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சுத்தியலை வந்து அந்த உளி மேலே ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கல் மேலே வந்து விழுந்து அந்த கல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக சிலையாக மாறும் இல்லையா. ஒரு 1000 அடி அடித்தா தான் வந்து பார்க்குறோன்னா ஒரு சிலையை வந்து உருவாக்க முடியுது அப்படின்னா நம்ம அடிக்கிற அந்த ஒவ்வொரு அடியும் வந்து பார்க்குறோன்னா இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அதுக்கான இமிடியேட் ரிசல்ட் வந்து வராமல் இருக்கலாம். அதாவது இப்போது 999 அடிகள் வந்து அடித்தா தான் வந்து அந்த ஒரு சிலை அப்படின்றது உருவாகுதுன்னா அந்த 999 அடிகளும் வந்து வேஸ்ட்டு கிடையாது. அது அந்த 1000வது அடிக்கான உருவாக்கத்திற்கான ஒரு பேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் படிக்கிறத வந்து நம்மளால் ஞாபகப்படுத்த முடியலையே, படித்தது மாதிரியே தெரியலையே, சிலபஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணாலுமே கவர் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் எதையும் யோசிக்க வேணாம். உங்களோட வேலை வந்து படிக்கிறது மட்டும்தான். பிரெயின் வந்து தன்னை வந்து பார்த்தோன்னா சரிப்படுத்திக்கும். ஸோ ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் வர்றதுனால சம்மர் டைம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சம்மர் தான். ஸோ அதனால் வெயில் அப்படின்றது தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த எஃபெக்டிவ் ரீடிங் ஹவர்ஸ் அப்படின்றது குறையும். அதனால் தண்ணி வந்து நிறைய குடிச்சிக்கிறது நல்லது. நிறைய லிக்விட் ஃபுட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா அது உடல்நிலையை வந்துட்டு ரொம்ப அலர்ட்டாக வந்து வச்சுருக்கும். எந்தளவுக்கு பிரெயின் வந்து அலர்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளால் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே பிரெயினுக்குள்ளே வந்து வைக்க முடியும். ஸோ அதனால் லிக்விட் ஃபுட் வந்து நிறைய சாப்பிடுங்க. அதே சமயம் ஆயில் ஐட்டம்லாம் வந்து குறைச்சிக்கலாம். டெய்லி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுறோன்னா உடம்புல இருக்கக்கூடிய நொதிகள், ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்து செயல்படும். அதனால் நம்மளால் ஆக்டிவாக வந்து இருக்க முடியும். ஸோ பகலில் வந்து தூங்குறதை தவிர்த்துட்டு நைட்டில் வந்து தூங்குறதுக்கு பார்க்கணும். முழுமையான ஒரு சவுண்டான ஒரு ஸ்லீப் வந்து இருக்குது அப்படின்னா பிரெயின் வந்து கண்டிப்பாக அது செயல்படும், ஒழுங்காக செயல்படும். இப்போது ஒரு விஷயம் வந்துட்டு படிக்கலை அப்படின்னாலுமே அல்லது வந்து ஒரு படித்த விஷயம் சரியான நேரத்தில் நமக்கு ஞாபகம் வரல அப்படின்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா நமக்கு தேவையான போது ஞாபகம் வரல இல்லையா. ஸோ அதனால் இந்த ரீகாலிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ரீகாலிங் வந்து பண்ணுற அந்த கெப்பாசிட்டி பிரெயினுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னம்னா நம்ம இயற்கையோட முடிஞ்ச வரைக்கும் ஒரு இயற்கையோட இயந்த ஒரு வாழ்வை வாழ்கிறோம் அப்படின்னா தான்.
ஏன்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் மனிதன் அப்படின்றவன் ஒரு டயர்னல் கிரியேச்சர், அதாவது பகலில் வந்து வாழக்கூடிய அளவுக்கு இந்த இயற்கை வந்து படைச்சிருக்கு. ஸோ அதனால் 24 மணி நேரத்தில் நான் எப்போ வேணுமாலும் நான் தூங்குவேன், 8 மணி நேரம் நான் தூங்குவேன், அது எந்த நேரமாக இருந்தேன் என்னன்னு சொல்லிட்டு சொல்லாமல், இயற்கை எப்படி வந்து பார்க்குறோன்னா, பகலில் நம்ம வந்து வெளிச்சத்தை வாங்குகிறோம், சூரிய ஒளியை வாங்குகிறோம். அந்த சூரிய ஒளி அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, ஃபோட்டான்ஸ். சூரிய ஒளி அப்படின்றது ஃபோட்டான். ஸோ வெப்பத்தை வாங்குகிறோம், ஸோ இன்ஃப்ராரெட், இது ரெண்டுமே தான் கிடைக்குது. இந்த ஒரு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் வாங்கிக்கிட்டு தான் இயங்குற மாதிரி தான் மனிதனை வந்து இயற்கை வந்து படைச்சிருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நைட்டில் நல்லா சவுண்டாக நல்லா தூங்கிட்டு ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பகலில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த ரீகாலிங் கெப்பாசிட்டி அப்படின்றது நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம படித்தது எதுவுமே மிஸ் ஆகாது. சில பேருக்கு பதட்டத்தினால வந்து இந்த வருஷம் எழுத வேணாம், அடுத்த வருஷம் எழுதலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிலேஷன் வந்து வரும். ஸோ அந்த ஆசிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. பொதுவாக இந்த வருஷம் வந்து இப்போது இவ்வளோ தூரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் சரியாக படிக்கலை, நான் வந்து அடுத்த வருஷம் நான் எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் ஒவ்வொருத்தரை பொறுத்தது, உங்களோட நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து அதை பொறுத்தது. ஒருவேளை உங்களுக்கு அன்ரெஸ்ட்ரிக்டட் அட்டெம்ப்ட்ஸ் இருக்கா அல்லது லிமிட்டட் அட்டெம்ப்ட் இருக்கா அப்படின்றத பொறுத்தது, உங்களோட ஏஜை பொறுத்தது, உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து படிக்கும்போது பசுமரத்தாணி போல் ரொம்ப க்ரீனியாக நம்ம வந்து படிச்சிட்டோம், ரொம்ப தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அந்த டைம் வந்து சர்வீஸ் கிடைக்கலனா கூட அடுத்த வருஷம் வந்து பார்க்குறோன்னா படிச்சுக்கலாம். ஒருவேளை ஆசிலேஷனில் இப்போ இருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனால் எக்ஸாம் பயத்தில் வந்து எழுத போகலை அப்படின்னா, ஒருவேளை எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, ஐயோ நம்ம எழுதிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணும். அது அடுத்த வருஷத்து வரைக்குமே தோணிகிட்டு இருக்கும். இந்த எக்ஸாம் யாராவது எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கொஷினை வந்து வாங்கி படிக்க பார்க்கும்போது இந்த கொஷினை நம்ம இருந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து வரும். அந்த மனநிலை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அடுத்த வருஷம் வந்து அதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு, ஏன்னா வருஷம் அப்படின்றது ஏஜ் அதிகமாகி போயிட்டுருக்கும் பொழுது நம்மளோட லேர்னிங் எஃபிஷியன்சி அப்படின்றது ஜென்ரலாக குறையும். அது நம்மளோட உடல், மனம், சூழல், மனநிலையை பொறுத்தது. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படின்றது நாளைக்கு இருக்காது. ஏன்னா இந்த யூனிவர்ஸே வந்து பார்த்தோன்னா டைனமிக்காக இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இயக்கம் அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு இயல்பு. ஸோ அதனால் நாளைக்கு வந்து சூழ்நிலை அப்படின்றது எப்படி வேணுமாலும் மாறலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷம் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்களா அல்லது வந்துட்டு சூழ்நிலை காரணமாக வந்து ஸ்கிப் பண்ண போகிறீங்களா அப்படின்றத அப்போதைக்கு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போலேருந்து முடிவு பண்ணிங்கன்னா இப்போயும் படிக்காமல் அதுக்கப்புறம் பின்னாடி வரப்போகிற அடுத்த அட்டெம்ப்ட் வந்து படிக்காமல் டைம் தான் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெகு தூரம் வந்து நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம கையில் வந்து ஒரு இரவில் நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம கையில் இருக்கிறது ஜஸ்ட்டு ஒரே ஒரு லேண்டன், அதாவது கைவிளக்கு அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. இந்த கைவிளக்கோட தூரம் அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு அந்த வெளிச்சம் தெரியும்னா ஜஸ்ட் ஒரு 3 அடிக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கோமே. ஸோ நம்ம போக வேண்டியது கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது அப்படின்னா உடனே ஐயோ எனக்கு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறதை விட கையில் வந்து என்ன விளக்கு இருக்குது, ஒரு 2 அடி தான் தெரியுதா, சரி பரவாயில்ல, அந்த 2 அடி வந்து நம்ம ஸ்டெப் எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் 2 அடி போனதுக்கப்புறம் ஒளி இன்னும் ஒரு 2 அடி வந்து நம்மளோட தள்ளி தான் போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம போகிற பாதை எல்லாமே வந்து பார்க்குறோன்னா நமக்கு முன்னாடி தான் அந்த ஒளி அப்படின்றது இருக்கும், அந்த லேந்தனோட ஒளி அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சே வந்து பார்க்குறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்குறோன்னா நம்மளோட போக வேண்டிய தூரத்தை வந்து கடந்துடலாம் இல்லையா. ஸோ அதனால் நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஜஸ்ட்டு கை விளக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். நெடுந்தூரம் பயணம் பண்ணுறதுக்கு விருப்பம் மட்டும் இருந்தால் பத்தாது, மன வலிமை அப்படின்றது வேணும். ஏன்னா மன வலிமை தான் எந்த ஒரு சவாலையும் வந்து எதிர்கொண்டு நம்மளை வெற்றியாளராக வந்து நிறுத்தும் இல்லையா. ஸோ அதனால் உளிகளில் வந்து அடிக்கப்படுற அந்த அடி அப்படின்றது வேஸ்ட் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கையில் கைவிளக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க அப்படின்னாலே நமக்கான செயல்பாடுகள் அப்படின்றது சீராகும். நம்மளுடைய சந்தேகங்கள் அப்படின்றது, குழப்பங்கள் அப்படின்றது அகலும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நமக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்குறோன்னா ஒரு ஜஸ்ட்டு கேக் வாக் மாதிரி அப்படின்றதெல்லாம் போகிறது கிடையாது. எல்லாருக்கும் இந்த வழி அப்படின்றது இருந்திருக்கு, ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை அப்படின்றது இருந்திருக்கு. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தவங்க தான் அவங்க எல்லாமே இல்லையா. ஸோ அதனால் வெற்றியாளராக மாறுறது அப்படின்றது நம்மளோட செயல்பாடுகளில் தான் இருக்குது. ஏன்னா ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் மோர் தென் வேர்ட்ஸ், அதாவது நம்மளோட செயல்பாடுகள் தான் நம்மளை பற்றி புரிய வைக்கும், இந்த உலகத்துக்கு நம்மளை பற்றி தெரிய வைக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் விர்ச்சுவல் விதி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.